திமுக பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் மேயர் சுப்பிரமணியன் மீது தவறான குற்றச்சாட்டை கூறியதாக சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை மாநகராட்சி கூட்டம் நடந்தது. அப்போது ஸ்டாலின் மேயராக இருந்த சமயத்தில் 292 கோடி ரூபாயும், மா சுப்பிரமணியன் மேயராக இருந்தபோது 125 கோடி ரூபாயும் தணிக்கை செய்யப்படாமல் இருந்தது என்று இருவர் மீதும் குற்றம் சாட்டி மேயர் சைதை துரைசாமி பேசினார். இது தொடர்பாக வழக்கு தொடரட்டும் என்றும், இல்லையென்றால் தான் வழக்கு தொடர உள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் மேயர் சுப்பிரமணியன் ஆகியோர் தங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் மேயர் சைதை துரைசாமி பேசியுள்ளதாகவும், இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என கூறி எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மேயர் துரைசாமி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளனர். இவ்வழக்கு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.